நெற்பயிற்சிக்கு தேவையான உரம் உரிய நேரத்திற்கு கிடைக்கவில்லை. தேசிய உர செயலகத்தின் கீழ் உள்ள தேசிய உர சம்மேளனம் இது உரங்களை இறக்குமதி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய வர்த்தக நண்பர்கள் இருக்கின்றார்களே, அந்த வர்த்தகர்களிடமிருந்தே குறைந்த விலைக்கு உரத்தை வாங்குகின்றார்கள். அரசாங்கத்தின் பணத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அரசாங்கம் தலையிட்டு உரத்தினை இறக்குமதி செய்வதற்கு உரிமை உள்ளது. அவ்வாறு இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு வழங்குங்கள், அவ்வளவுதானே. இப்போது உரம் இருக்கின்றது என சொல்வதில் பயனில்லை. அப்படி உரம் இல்லையெனில் சரியான நேரத்துக்கு உரத்தை வழங்க முடியாவிட்டால் அதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. ஒரு குழந்தை வளர்வதற்கு பிறந்த நாளிலிருந்தே தாய்ப்பால் தேவை. நெற்பயிருக்கும் அப்படித்தான். இந்த யதார்த்தம் புரியாவிட்டால் விவசாயிக்கும் கடவுளே துணை. உரம் தொடர்பில் எழுந்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் விவசாய பிரதி அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். யுத்த சூழ்நிலையால் போக்குவரத்துகளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதனை இல்லை என கூற முடியாது. ஆனால் அவை தற்போது சுமூகமாக நிவர்த்திக்கப்பட்டுள்ளன. எனவே அரசாங்கம் விவசாயிகளுக்காக உர பிரச்சனைகளில் பாரிய அளவில் தலையீடுகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதை விவசாயிகள் அறிவார்கள். இப்போது அரசாங்கம் நிறுவனங்களிடமிருந்து ஒரு மூட்டை உரத்தை எவ்வளவு ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றது? 15,940 ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றது. 16,000 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும் ஒரு மூட்டை உரத்தை அரசாங்கம் விவசாயிகளுக்கு 1,200 ரூபாவுக்கு வழங்குகின்றது. அந்த உர மூட்டையினை 1,200 ரூபாவுக்கு வழங்கும் அதே வேளை விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேர் நிலப்பரப்பிற்காக 60,000 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. அப்படி என்றால் விவசாயிகள் எஞ்சிய உர தேவையை பணம் கொடுத்து வாங்குவதாக இருந்தாலும் தற்போது அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் இந்த பணத்தொகையையும் ஒரு மூட்டை உரத்திற்காக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ள செலவையும் கூட்டி பார்த்தால் உண்மையில் விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை உரம் எவ்வளவு ரூபாவிற்கு கிடைக்கின்றது? இதனை சரியாக கணக்கிட்டு பார்த்தால் விவசாயிக்கு ஒரு மூட்டை உரத்திற்கு கணிசமான அளவு மிக குறைந்த விலையிலேயே காணப்படுகின்றது. இதுவே உண்மை நிலைமையாகும். உரம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் கூட இப்படி ஒரு சலுகை இருக்கின்றதா என்பது சந்தேகமே.